கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொது காலத்தில் 27ஆம் வாரத்திலே நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இன்றைய வார்த்தைகள் அனைத்துமே என்னுடைய அயலார் யார், என்னுடைய அயலாரை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையினை அந்த சத்தியத்தினை புரிந்து கொள்ள இன்று இறை வார்த்தை அழைத்து நிற்கின்றது. பரிசேயர் ஒருவர் வந்து கேட்கின்றார், இறைவனை சோதிக்கும் நோக்குடன் நிலைவாழ்வை நான் எவ்வாறு என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் திருவிவிலியத்தை வாசிப்பதில்லையா, திருவிவிலியத்தில் என்ன காணப்படுகின்றது கேட்கின்ற பொழுது அவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். இறுதியாக அவர் திரும்ப மீண்டும் கேட்கிறார், என்னுடைய அயலார் யார் என்று கேட்கின்ற பொழுது அயலார் யார் என்று கேட்கின்ற அந்த கேள்விக்கு இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு வழியிலே ஜெருசலேம் நோக்கி செல்கின்ற ஒரு மனிதர் அந்த மனிதனை அடித்து அவரிடத்தில் காணப்படுகின்ற பொருட்களை எடுத்து அவரை பாதியிலே தள்ளிவிட்டு காயங்கள் ஏற்படுத்தியவாறு அவர் அந்த பாதியிலே ஒரு பக்கத்திலே கிடக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வழியாக குருவான ஒருவர் செல்கிறார். அவரை பார்த்தும் பார்க்காதவாறு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். அதே வழியில் வெவ்வேறு ஒருத்தர் செல்கிறார், அவரும் அவ்வாறே செய்கிறார். அப்பொழுது சமாரியர் அந்த பாதையிலே செல்லுகின்ற பொழுது அவர் அருகில் சென்று அவருக்கு இரக்கம் காட்டி அவருக்கு பணிவிடை செய்து அவரை மீண்டும் அவரை கூட்டிச் செல்லுகின்ற அந்த மனப்பான்மை அந்த சமாரிய ஒருத்தருக்கு காணப்படுகின்றது, அந்த நபருக்குள்ளே இருக்கின்றது. நீங்களும் நானும் பலவிதமான நற்காரியங்களில் ஈடுபடுகின்றோம், இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், திருப்பள்ளிக்கு செல்லுகின்றோம், நாங்கள் மறைவுரை கேட்கின்றோம், நற்கருணை பெறுகின்றோம், திருவற்சாதங்களில் ஈடுபடுகின்றோம், பலவிதமான நற்காரியங்களில் ஈடுபடுகின்றோம், மறையை போதிக்கின்றோம். இவ்வாறு பலவிதமான விடயங்களை நாங்கள் செய்கின்றோம், வீடுகளிலே செவிக்கின்றோம். ஆனால் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் எவ்வாறாக செயற்படுகின்றேன், அவர்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அயலாரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இதற்கு கைமாறு என்ன? நான் இவற்றை செய்துவிட்டு என்னுடைய அயலாறு யார் என்று புரிந்து கொள்ளாமல் அவருடைய வேதனை எனக்கு புரியாமல் இருக்கின்றது என்றால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் உயிர் கொடுப்பதில்லை. மாறாக அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கின்றது என்றால், இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்றால், எனக்கு அந்த வேதனை புரிய வேண்டும், மற்றவருடைய துன்பம் எனக்கு புரிய வேண்டும், மற்றவருடைய கஷ்டம் எனக்கு புரிய வேண்டும். அப்படி புரிகின்ற பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே அந்த நிலை வாழ்வுக்குரிய அந்த வரப்பிரசாதம் எங்களுக்குள்ளே கிடைக்கும். எனவே அதனை வேண்டிய நாளிலே இறைவனை பார்த்து மன்றும்.